ஹோம் கேர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அட்ராக்ஷனா வச்சிடறாங்க. ஆனா வந்து அந்த அளவுக்கு கேட்கறது கிடையாது. நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது என்ன அப்படிங்கறத சொல்றேன். நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது நம்பர் 1 ஜெல் வந்து பேயர் கம்பெனியோட மேக்ஸ் ஃபோர்ஸ் ஃபோர்ட் அப்படின்னு இருக்கு. 30 கிராம். ஆனா இதோட விலை ரொம்ப அதிகம். ஆனா நான் பர்சனலா யூஸ் பண்ணியிருக்கிறேங்க. நான் யூஸ் பண்ணது கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னி வரைக்கும் கரப்பாம்பூச்சி நம்ம வீட்டுல வரது கிடையாது. அதுக்கு மெயின் ரீசன் ஃபர்ஸ்ட் வாட்டி நான் அதை யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வராம தடுக்கிறதுக்குலாம் அப்படி ஒன்றும் நான் பண்ணலை. நான் ஏதோ ஸ்ப்ரேலாம் இதெல்லாம் எதுவுமே பண்ணலை. இந்த கெமிக்கல் வச்சேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது தாங்க இதில் முக்கியம். நீங்கள் வந்து நைட்டு சிங்கில் வந்து உணவு இருக்கக்கூடாது. நைட் ஃபுல்லாக எல்லா தட்டெல்லாம் கழுவி வச்சிருக்கணும். நீங்கள் கேஸ் ஸ்டவ் அடுப்படியை சுற்றி இருக்கக்கூடிய உணவு ஸ்பில் ஆகிருக்கும். அதெல்லாம் ப்ராப்பராக தொடச்சி வச்சிடணும். நம்ம எந்த ஒரு உணவுமே வெளியே இருக்கக்கூடாது. ஏன்னா இரவு நேரத்தில் வந்து அதை வந்து சாப்பிட தானே கரப்பாம்பூச்சி வருது. அதனால கம்ப்ளீட்டாக உணவே கிடைக்காதவாறு நம்ம கிச்சனை பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி வச்சிடணும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி. இந்த ஜெல் அப்ளிகேஷன் பண்ணி எல்லா கரப்பாம்பூச்சியும் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம பண்ண வேண்டியது நம்ம கிச்சனை சுத்தமாக வச்சுக்கிறது. அதே மாதிரி பாத்ரூமில் வந்து தண்ணியே தேங்கக்கூடாது. தண்ணி இருக்கவே கூடாது. நீங்கள் குளிச்சு